ஆசீர்வாதமான இந்த கால வேளையிலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே நண்பன வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறேன். இந்த நாளில் நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் சபைகள் அழைக்கப்பட்டுச்சு இல்லையா? எல்லா நாடுகளையும் நம் வேதத்தை ஆண்டு சொல்றார், நம் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பை நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேவை. தேசத்தை அழிக்க தேசத்தினுடைய அநேகம் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அழிவுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இசைகள் 22 சொல்றாரு. இசைகள் 22 சொல்றாரு. பல காரணம் இருக்கு. மனுபுத்திரனே, எப்ப நேரத்தில் வழக்காடுவாயோ, வழக்காட மனதானால் அந்த அறுவடைப்படி காட்ட முடியாது. ஏன் அழிக்க போறாரு? காட்ட முடியாது. அது ஒரு காரணம். இந்த சபையினுடைய கதை அழைக்கப்பட்ட ஒரு காரணம் 22:8 சொல்ற. 22:8 சொல்றார், நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய் அப்படிங்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாளுக்கு ஒரு பேரு கர்த்தருடைய நாள். இல்லையா? ஏன் கர்த்தருடைய நாளுக்கு பேரு? 2 காரணம் இருக்கு. ஒன்று, கர்த்தர் உயிர்த்தெழுந்த முடியல கர்த்தருடைய நாள். 2வது, அது கர்த்தருக்காகவே செலவிடப்பட்ட நாள். 6 நாள் நமக்கு செலவு பண்ணிட்டோம். இந்த ஒரு நாள் அவருக்கா செலவு பண்ணணும். பண்ணுறோமா? பண்ணோமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கும் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளில் மன மகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. சொந்த பேச்சை பேசாத சுந்தர செய்யணும். அன்னைக்கு தானே பண்ணுறோம். அன்னைக்கு தான் பீச்சுக்கு போகிறது, அன்னைக்கு தான் கிருஷ்ணகிரி போகிறது, அன்னைக்கு தான் டான்ஸ் செய்யணும். இது தப்பு. 6 நாள் இருக்குல்ல செய்யலாம்ல. நீ தான் கழிச்சதா? இது முழுக்க கற்றுக்க சொல்லணும். சுத்தம் பண்ணலையே. கூட கொஞ்சம் போய் வாசிக்கிறது, கூட ஜீவம் பண்ணுறது சுத்தமாக இல்லையே. பார்த்தா இது முட்டை. நம்முடைய தப்பு தான். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசை நினைப்பாயாக. ஆசிரியர்களையே அதனால் நாட்கள் நம்ம தருவோம். சரி, நம்மளோட செய்தி அது கிடையாது. அது இல்லாமல் நம்மளோட தியானத்துக்கு ஆதாரமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 19 வசனம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். நம்மளோட தோப்பனே, இந்த தர்மையான காலை வேளைக்கு நன்றி சொல்கிறோம். சபை அடைக்கப்பட்டாலும் ஆமை வீட்டில் கூடி ஜிபிக்க வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த காலை ஒரு சொல்கிறாய் இந்த சமயத்தில் கூடி தியானம் வந்திருக்கிறோம். தியான வசனத்தை நாங்கள் நம்பிக்கிறோம். நீங்கள் தொட்டு ஆசிரிய மாட்டவரே, எங்களோடு பேசும், எங்களை கழுவும், எங்களை பசுத்தப்படுத்தும், நீ விரும்புகிற சொன்னதை கொண்டு எடுத்தோம், நாமத்தை மேம்படுத்தும். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பசுத்த நாமத்தினை தாழ்த்தி கொண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை கவனம் படிக்கணும். அன்றியும் ஒரே மனுஷனுடைய, அதாவது ஆதாமின் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிமையினாலே அநேகர் பாவிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படினாலே அநேகர் கொடுக்கிறார்கள். 2 காரணம் இருக்கு. இது முக்கியமாக படிக்க வேண்டிய பாடம் உண்டு. ஒரு மனுஷன் வாழ்க்கை இந்த சமுதாயத்தை குறித்து திட்டம் இணைக்கப்பட்டது. என் வாழ்க்கை என்னோட மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கு திட்டம் இணைக்கப்பட்டது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமை முழு உலகத்தையும் பாவத்துக்குள்ளாக்கியது. உண்மைதானா? இயேசுவை கீழ்ப்படிதல் முழு உலகத்தை மீட்பை கொண்டு வந்தது. ஸோ
நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியமான காரியம். நாம் இந்த சமுதாயத்திற்கு சாபத்தை கொண்டு வரோம், ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறோமா? அது நம்முடைய கீழ்ப்படிதல் கொடுத்தாமல் கீழ்ப்படித்தல் ஆசீர்வாதம், கீழ்ப்படி வேண்டால் சாபம். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எடுங்க பார்க்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிங்க. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுகிறார்கள். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம், கீழ்ப்பட சாபம். நல்லா முடியும். ஆதாமுடைய ஒரு கீழ்ப்படியாமை முழு உலகத்தை சாபத்தை கொண்டு வந்தது. இயேசுடைய கீழ்ப்படிதல் முழு உலகம் மீட்பு கொண்டு வந்தது. இப்போ நாம் நம்முடைய குடும்பத்துக்கு, சபைக்கு, இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறோமோ சாபத்தை கொண்டு போகிறோமோ? நமக்கு தான் இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் நம்முடைய திருச்சபைக்கு, தேசத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு சாபத்தை கொண்டு ஆசீர்வாதம் கொண்டு வரோம். கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம். கீழ்ப்படினா சாபம் இல்லையா? சரி. இப்போ ஆவிக்குரிய ஜீவித்தின் வளர்ச்சியுடைய முதல் படி கீழ்ப்படிதல். 2வது படி கீழ்ப்படிதல். 10வது படி கீழ்ப்படிதல். 100வது படி கீழ்ப்படிதல். கடைசி கீழ்ப்படியணும். என்ன கீழ்ப்படி நின்று போச்சோ அவன் வளர்ச்சியின், ஆவிக வளர்ச்சியின் நிலை விழுந்து போனான்னு அர்த்தம். சரி, நம்மகிட்ட கீழ்ப்படிதல் உண்டா? கொஞ்சம் பார்க்க போகிறோம். 3 கேள்வி சிந்திக்க போகிறோம். முதல் கேள்வி, யார் யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? நாம் நம்முடைய திருச்சபைக்கு, சமுதாயத்திற்கு, குடும்பத்திற்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணுமானால் தேவன் எதிர்பார்க்க கீழ்ப்படியாது. 3வது, இந்த கீழ்ப்படியுடைய பலன் என்ன பார்க்கலாமா? யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? சிந்திக்கும். ஆண்டவரே, என்னை கீழ்ப்படியுள்ள மகளை மாற்றும். கீழ்ப்படியை மறுக்கிற எல்லா விதமான முரட்டாட்ட சுபாவத்தை எடுத்துக்கணும். நான் இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும், சாபத்தை இல்லை. சரி, யாரை கீழ்ப்படியணும்? அவசியம். முதலாவது யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 4:7. யாக்கோபு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். முதலாவது நம்ம சிருஷ்டித்த, நம்ம ரட்சித்த, நம்ம தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். முதலாவது காரியம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டு கீழ்ப்படிதல் என்ன? கையில் வச்சுக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய குரல் இல்லையா? சிமிதிக்கு என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதெல்லாம் வாசிக்க வைத்து திறக்கிறோமோ அப்பொழுது என்னோட பேச வாய் திறக்கிறார். பரிசுத்த வேதம் தேவனுடைய குரல். நாம் தியானிக்கிற, வாசிக்க இருக்க வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது நான் கர்த்தருக்கு கீழ்ப்பிடிக்கிறோம். முக்கியமான காரியம். எத்தனை பிரசங்கம் கேட்டேன், எத்தனை முறை வேத்த வாசகம் முக்கியம் கிடையாது. எத்தனை வசனத்தை கீழ்ப்பிடித்திருக்கிறேன், அதுதான் முக்கியமான காரியம். ஆக வசனத்தை கீழ்ப்பிடியும் பொழுது நான் கர்த்தருக்கு கீழ்ப்பிடிக்கணும். முதல்ல கர்த்தர் கீழ்ப்பிடிய வேண்டும். 2வது யாருக்கு கீழ்ப்பிடிக்கணும் எனக்கு பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வாசி. 1-3. எபேசியர் 6:1-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உங்களுக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அப்பா அம்மா கீழ்ப்படியும் பொழுது அவளை கனப்படுத்துகிறோம். கீழ்ப்படி மறுக்கும் அவர்கள் கனவீனப்படுத்துகிறோம். உங்கள் பெற்றாருக்கு பிள்ளைகளை கீழ்ப்படியுங்கள். சரி, எல்கேஜி படிக்கிற பிள்ளை கீழ்ப்படிக்கலாம். நான் காலேஜ் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், திருமணமாக 2 பிள்ளைங்க இருக்குது, நான் கீழ்ப்படிக்கணுமா? நீங்கள் எவ்வளோ போய் ஆளாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க தான் தானே.
பெற்றோர்கள், வயசான பெற்றோர்கள் வாழ்க்கையில் இப்போ அனுபவத்தை கடந்து வந்தாங்க. மாமனார் மாமியார் இன்னொரு பெற்றோர் தானே இல்லையா? என்ன சொல்கிறோம், ஃபாதர் என்றா மதர் என்றாங்க. இப்போ அனுபவத்தை கடந்து மேலும் கடந்து வந்தாங்க. அவன் சொல்கிற அறிவுரை நன்மைக்கு தான் கீழ்ப்படியணும். நல்லது, பிள்ளைகளை எங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு இல்லையே கீழ்ப்படியே. கொஞ்சம் படித்து மேலே வந்தோடனே வயசான பெற்றோர் அப்பா நினைக்கிற அப்பா அம்மா இருக்காங்க. எனக்கு தெரியும், தாம்பரத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் நெல்லை மாவட்டத்திலே சிஎஸ் குருவனை பணியாற்றி இங்கே வந்தார். எங்கள் ஒரே பையன், திரும்ப 2 பிள்ளைங்க அவருக்கு. ஒரு ஃபேக்ட்ரி மேனேஜர் வந்தார். அதாவது நெஸ்டர் ஃபிலிப் அவர் பேர். எங்கள் தாத்தா கிட்ட உபதேசியாக இருந்தார். உபதேசியாக இருந்து படிக்கிறாங்க. அவர் வயசான காலத்துலையும் இங்கே வந்தார் கூட. வாதிகள் வீட்டுக்கு சுற்றி கிராமத்தை கூட்டிகிட்டு போவார். நல்ல ஊரிய பார்ப்படாத மனுஷன். அவர் இறந்து ஒரு 15 வருஷம் ஆகுது. ஆனால் ரொம்ப சின்சியர் மேன். உள்ள பயமொழி தெய்வத்தி விடுவார். சண்டே காலை மேலே யாரும் சாப்பிட மாட்டார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அப்போ அவர் பையன் டிவி சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கான். நானே இன்னைக்கு கத்திரி நாள் ஞாயிற்றுக்கிழமை டைம் ஆச்சு, ஆளுக்கிழமை முடியாதுன்னு கேட்டேன். அதான் காலை போய்ட்டு வந்துட்டேன்ல, காலை போய்ட்டு வந்துட்டேன்ல, போதாதா? இது கோமே வராது. மகனே, இந்த கத்திரி நாள் டைம் ஆகி கட்டலாம் இல்லையா? அப்படி முறைச்சி பார்த்தான். மீன் 3ஆம் வரை சொல்கிறார், மகனே டைம் ஆகி போச்சு, வாழ்க்கை கிளம்ப முடியாதுன்னு கேட்டார். ஓஹோ, உங்கள் கூட நோட்டு சொல்கிறீங்க, தனியாக போயிட்டா? அதுக்கு சொல்லலாம். அப்போ நன்மை தான் சொல்கிறேன், கேட்கல. தனியாக போனான், வீடு வாடகை எடுத்தான். எல்லாம் பெருசு டேப்லெட் போல பெருசு வாங்கினான். 6 மாதம்தான். ஒரு நாள் மத்தியம் 1 மணி இருக்கும். தாங்க மார்க்கெட் மீட் பண்ணேன். ஐயா சதையான்னு கூப்பிட்டார். என்னன்னு கேட்டேன். நடந்த சம்பவம் தெரியுமா? இந்த 2 வாரம் ஊரில் இல்லையா, வெளியே போயிட்டேன்னே. என் மகனும் மகனும் இறந்துட்டாங்க அப்படின்னார். எப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து நடந்த சம்பவத்தை சொன்னார். ஐயா அப்படி சொன்னேன், அன்பா சொன்னேன், எனக்கு சொன்ன கேட்கலையா, தனியாக போனேயா, எல்லாட்ட வாங்கினான், அனுபவம் முடிவு செத்துட்டான் அப்படின்னாரு. எப்படி செத்தான்னு கேட்டேன். சாயந்தரம் 7 மணி இல்லையா, பவர் கட் ஆகி போச்சு. மெழுகுவத்தி 10 கிச்சனில் வெட்டி விட்டு 10 வச்சான். கேஸ் லீக்கான கவனிக்கவே இல்லை. இவனை பிடிச்சி மனைவி பிடிச்சி இறந்துட்டாங்க. 2 பிள்ளைங்க எல்லாம் தப்பிச்சாங்க சொல்லிட்டு அவர் சொன்னார். ஐயா எல்லாம் வாங்கினா ஐயா, அனுகுண சித்திரன்னு சொல்லிட்டு என் கை வச்சு கேள்வி கேட்டேன். கேட்ட தெரியுமா, அந்த வயசான பெரிய ஊழியக்காரர். ஐயா என் மகனும் மகனும் பரவ போயிருப்பாங்க கேட்டு ஏங்கி அழுதார் நடுக்கோட்டை. அப்பா அம்மா சொல்ற அறிவுரை நன்மைக்குத்தானே, அதை கீழ்ப்படி அந்த புத்தி நீ இல்லையே, வாழ்க்கை போச்சே. எதுக்கு சொல்றாங்க? நன்மைக்கு தானே சொல்றாங்க. நீங்க வாய்மொழியா இருக்கலாம், உனக்கு பலன் இருக்கலாம், சம்பாதிக்கலாம், உன்னை இழந்து போயிடும். அதனால சொல்லி நீ குடி தேசத்திலே வாழ் நீடித்திருப்பதற்கு தகவல் தாயம் வயசான பெற்றோர் கீழ்ப்படியணும். அது இல்லை. சரி, இன்னும் யாரை கீழ்ப்படியணும் வாசிக்கலாம், பார்க்கலாம். ரொம்ப அழகாக சொல்றாரு. இது முக்கியமான காரியம். இது கவனம் செலுத்தணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 வசனம். மனைவிகளே கேளுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். உண்மைதானா? சரி, இதான் அழுத்தி பேசுவோம். அதுக்கு முதல் வசனம் 20 வசனம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. அதை ஆசி மாட்டோம். மனைவிதான் கீழ்ப்படியணும், புருஷன் கீழ்ப்படியக்கூடாது. அவர்களே நாம்பள நான் சவுக்கு எடுத்து ஆடணும். உண்மைதான் கீழ்ப்படியணும். தெய்வ ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா விட்டு கொடுத்தா பிரச்சனை வந்திருக்காதே. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, தமிழ்நாட்டு பழமொழி. ஒரு குடும்பத்திலே உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். முக்கியமான காரியம் இல்லையா? மனைவி புருஷன் கீழ்ப்படினா புருஷன் நினைச்சு நல்ல அறிவுரை கீழ்ப்படியணும். இன்னும் குறைஞ்சி போகிறது கிடையாது, தேய்ச்சி போகிறது கிடையாது. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா? சரி, இன்னும் யார் கீழ்ப்படியணும்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் யாரு? ஆவிக்குரிய ஜீவியத்திலே நடத்தும்படியாய் தந்திர போதகர், மேய்ப்பர் இல்லையா? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோட
துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. போதகர் அவர் ஆவி நமக்கு ஆவிக்கிற தகப்பன், நம்ம ஜெபிக்கிறவர், நம்ம ஆத்மாக்கு உத்தரவாதி. சொல்லி கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா தலை சீர மாட்டார். ஆனால் உள்ளத்துக்குள்ள துக்கத்தை விட வேணும். துக்கத்தோடு சரி கூடிய நமக்கு எந்த பயனையும் கொண்டு வராது. ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நிறைய சர்ச்சில் பாருங்க, விசுவாசிகள் ஆல்வேஸ் லேட், எப்பவும் லேட்டாக வருவாங்க. முன்கூட்டியே வரணும். பாஸ்டரை பார்க்க போகிறோம், அவங்க ஆண்டராதிக்கு போகிறோம், மகா பெரியவர். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு அப்பா டைம் கொடுத்தாச்சுன்னா முன்னுட்டு உட்காந்துருக்காங்களே, அதை கண்ட பெரிய ஆண்டவர். அது தெய்வமே கிடையாது. இஷ்டப்படி ஒரு இஷ்டப்படி போகிறது. கேட்டால் முறைப்பாங்க. ஒரு பாஸ்டர் நம்ம கவிழ்ந்தேன் ஒரு நாள், நம்ம கவலையில் உட்காந்து வந்தார். என்ன பாஸ்டர் ஐயா, ஒரு 3 பேர் சவி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நீ 2 பண்ணின்னு கேட்டேன். ஒன்றும் பண்ணலையா, ஏன்பா சரி லேட்டாக வரும்னு கேட்டாங்க. அவ்வளோதான். அது நீ கேட்கலாம், இவங்க வேலை இல்லை, இந்த கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேள்வி கேட்டு, ஏன் சரி லேட்டாக வர்றீங்க, கெட்ட வர வேண்டியதானே, இது இப்படி கேட்கக்கூடாது. நீ விசுவாச நிலைமை ரொம்ப பரிதாபம் இல்லை. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். கீழ்ப்படி மனசு கிடையாது, கேட்கக்கூடாது. தேவத ஊழியர்களை சொன்ன கீழ்ப்பிடிந்து நடக்க வேண்டும். நம்ம தெளிவாக இன்னும் யாரை கீழ்ப்பிடிக்கணும் வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய கடவன். நான் வசிக்கிற தேசத்திலே உள்ள அரசாங்கத்திற்கு மேலும் அதை சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இந்த அதிகாரிகள் தேவனால் நியமிக்கப்பட்ட தேவன் ஊழியக்காரன்னு சொல்றாரு இல்லையா. ஸோ அதிகார சட்டத்துக்கு நான் கீழ்ப்படியணுமா? ஹெல்மெட் மாட்டிட்டு போ கீழ்ப்படியணும். மாஸ்க் போட்டு போ கீழ்ப்படியணும். அதே சமயத்தில் சில அதிகார சட்டங்கள் தேவனுக்கு எதிராக வருமானம் கீழ்ப்படிக்கூடாது. என்ன சொல்றாங்க, சாத்தனாவே ஆவி போது விக்கிரகத்தை வணங்க அப்படிங்கிறான். முடியாது, ஆகவே அவசியம் கிடையாது. இதில் தெளிவாக இருக்கணும். ஆனால் இதில் பொதுவான சொல்ல கீழ்ப்படியணும். இங்கிட்ட செல்வஸ் கேட்டால் கீழ்ப்படியணும். அதிக சட்டம் கீழ்ப்படிய வேண்டும். ஆக தேவன் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல். அதனால் பிரியமாக இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 15:22 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கணும் சொல்ற அருளியா தோற்றத்தை காட்டிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் எண்ணத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படிதான் பிரியப்படுறாங்க. கீழ்ப்படியாம ஒரு சும்மா தோற்றத்தை புரிய முடியாது. ஸோ நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம் கீழ்ப்படினா சாப்பிடும். 2வது கேள்வி, எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நம்முடைய குடும்பத்துக்கு சபைக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும்? நம்ம ஆசீர்வாத காரணம் இருக்கணும்னா தேவ எப்படி கீழ்ப்படியாது. அதுக்கு உதாரணம் யாருன்னா ஆபிரகாம் கீழ்ப்படிதல் முழு உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லையா. இது ஆபிரகாம் மரித்த பிறகு ஈசாக்கு சொல்றாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் இந்த கை கொண்ட வார்த்தைகள்ல மூல பாஷையில மில்கிட்டேன் ராணுவ பயன்படுத்த ராணுவத்துல மேஜருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும். ஏன் இதுல குதிச்சிடணும். கை கொண்டபடியினால்
நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பார்த்தீங்களா? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் பூமியில் உள்ள சகல ஜாதி ஆசீர்வதிச்சு அவன் கொடுக்குறானுடைய அதை நம்ம அனுமதிக்கிறோம். அதையும் நம்ம கடைசி பார்க்கலாம். நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு சபைக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு தரப்போறோம். நினைக்கிறோம் சொந்த வீடு, காரு, பங்களா, நகை, அது ஆசீர்வாதம் அதெல்லாம் அழிஞ்சிடும். ஆபரம் கொடுத்த ஆசீர்வாதம் கொண்டு ஆசீர்வாதம் நித்திய ஈடுபட முடியும். நித்திய ஆசீர்வாதம் கொண்டு வந்தா கொடுத்தாரு. அதை இருந்து பார்க்க போறோம். காரணம் அவனோட கீழ்ப்படிதல். ஆப்பிளுக்கு எப்படி கீழ்ப்படிதல் பார்க்கலாமா? 4 காரியம் பார்க்க போறோம். கீழ்ப்படிதல். முதலாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இது ஒரு உண்மையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல். நான் சொல்றது இந்த வார்த்தை போடுறது பல காரணம். கீழ்ப்படிதல் பல விதங்களை கீழ்ப்படிதல். நிபந்தனை வச்சு கீழ்ப்படிதல். இது ஆண்டவரே என்ன சோகம் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுக்கிறேன், என்ன வேலை கொடுத்தீங்கன்னா அதை செய்கிறேன், என்ன செய்ய மாட்டீங்களோ. இது உண்மையான கீழ்ப்படிதல் கிடையாது. ரெண்டாவது எதிர்பார்த்து கீழ்ப்படிதல். வேலை செய்ய மாட்டா, முடிஞ்சு வேலை செய்யறேன். வீடு துணி வைக்கிறேன். அம்மா ஆச்சரியமா இருக்கு. தலை செய்ய முடிச்சுட்டு தலை செய்ய என்ன ஒரு 500 ரூபா வேணும், ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போகணும். எதிர்பார்த்து கீழ்ப்படிதல் இதுவுமே கீழ்ப்படியாது. அன்பினால் விரைந்த கீழ்ப்படிதல் அவங்க ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல் இல்லையா? நல்லா கவனிங்க. ஆதியம் 11ஆம் அதிகாரத்தில் தோல்வி மேல தோல்வி சூழ்நிலையிலே ஊர்ந்தப்பட்ட அவனாக விகித அணையிருக்கார். பொழுது கூப்பிட என்ன கூட ஆபிரகாமே இனத்தையும் ஜனத்தையும் தப்பிவிட்டு நாங்கள் அந்த தேசத்துக்கு போ அழைக்கப்படப்படி கீழ்ப்படிந்து போகும் வீடு அறியாமல் புறப்பட்டு போனான். அதுக்கு முன்னாடி யாரை பார்த்து ஆண்டவர் ஊரை விட்டு வாங்க சொல்லி கூடவே இல்லையே. இதுதான் ஃபர்ஸ்ட் கூட. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கீழ்ப்படிது கிடையாது. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆக தன் மாதிரி நாடு கிடையாது, சபை கிடையாது, கத்தத பேச அறிந்து கொள்ள வேதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அழைத்த பொழுது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் என்ன அறியாமல் புறப்பட்டு போனான். இன்னைக்கு பாருங்க, பைபிள் இருக்கு, பாஸ்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு, கீழ்ப்படிய மாட்டேன். ஆண்ட படைப்புல எல்லாம் கீழ்ப்படுகிறது மனிதனை தவிர. உண்மைதானா? சூரியனே நீங்க தான் அடிக்கணும், பின்னாடி பீராத வந்துடாத. இன்னும் கீழ்ப்படியுது. பின்னால போயாச்சுன்னா ஃப்ரீஸ் ஆயிடும், ஐஸ் ஆயிடும். முன்னாச்சுன்னா சாம்பல் ஆயிடும். மனுஷனே அந்த பழத்தை சாப்பிடாத சொன்னா சாப்பிட்டா என்ன யாருக்கு மனுஷன் அது ஆண்ட படைப்புல எல்லா கீழ் எக்ஸப்டுமே மனுஷனை தவிர விசுவாசி தவிர எல்லாம் கீழ்ப்படிவான். ஆபிரகாமுடைய கீழ்ப்படி உண்மையான எந்த இதுவும் கீழ்ப்படியாது. ஆச்சரியமான காரியம். விகிதம் வணங்கிட்டு இருக்கான். எழுந்து கிணத்து விட்டு வா கீழ்ப்படினா அவன் விட்டுருவாரு. கண்டிப்பாக வேற ஒரு ஆளை பார்த்துருப்பாரு. ஆனால் அது மட்டும் கிடையாது. உனக்கு ராத்திரி ஆபிரகாமை கூட ஆபிரகாமே என்ன ஆண்டவரே ஆபிரகாமே நீ வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் 1-2. ஆதியா 22ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு இல்லையா? அதுக்கு முன்னாடி யாரை பத்த பையனை சொல்லவே இல்லையே.
இதை ஃபஸ்ட் டைம் சொல்கிறார். கீழ்ப்படியா ஏன் எனக்கு கேள்வி கேள்வி அப்படி கீழ்ப்படியாது. உண்மையான கேள்வி எழுப்பாத நிபந்தனையற்ற கீழ்ப்படியாது. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதான் ஆசிரியத்தை கொண்டு வரும். நான் அப்படி கீழ்ப்படிக்கலாமா? நாட்களில் உலகம் முழுவதும் சாபம், வியாதி, மக்கள் கலங்கி நிற்கிறாங்க. இந்த நிலை மாறி நாம் உலகத்துக்கு ஆசை கொண்டு வரணும்னால் தேவ கீழ்ப்படிதல், உண்மையான நிபந்தனையற்ற எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத கீழ்ப்படிதல், அதான் மாசிக்கிறார். சரி, ரெண்டாவது அவளுக்கு எப்படி கீழ்ப்படியாது பார்க்கலாமா? உடனடி கீழ்ப்படிதல், உடனடி இன்ஸ்டன்டேனியஸ் ஒபீடியன்ஸ், உடனடி கீழ்ப்படிதல். நான் அப்புறம் பார்க்கலாம், சாமியில பார்க்கலாம். சாமுவேல் அரியா பருவத்தில் ஆளுநர் விட்டாங்க. அம்மாவுக்கு 2 வருஷம் குழந்தை கிடையாது. ஆளுநர் கொடுத்தீங்கன்னா சேவை செய்ய ஒரு ஆளு 2 விட்டுறேன் அப்படிங்க. பால்குடி மறந்த உடனே ஒன்று விட்டாச்சு. ஒரு 6 வயசு 7 வயசு வச்சுங்களேன், எங்கேயும் விட்டாங்க. ஆளுக்கு அப்படி தூக்கிட்டு இருக்காரு. தூக்கிட்டு இருக்காரு சாமி. ஆண்டு பேர் சொல்லி கூப்பிடும், சாமுவேலே. சின்ன பையன், அரியா பருவம், ஒன்றும் தெரியல, ஏறிக்கிட்டு ஓடுறான். வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் எடுத்தீங்களா? 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. 4-5. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்தில் ஓடிங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. தூங்கிக்கிட்டு ஆள் எழுப்பணும், ஓடிடுவானா? எதிர்ச்சி உட்காந்துக்கா 5 நிமிஷம் ஆகும் இல்லையா? யோசிப்பான், யாரோ கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு யோசிச்சுட்டு இருக்கான். பாருங்க, எழுந்து ஓடி, அதுக்கு பேர் தான் உடனடி கீழ்ப்படிதல். எழுந்து ஓடி, என்ன கூப்பிட்டீங்களா? எப்போ நான் கூப்பிடல பாப்பி தூங்க அப்படின்ட்டு வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இல்லைங்க கூப்பிட்டாரு, இல்லைங்காரு, மறுபடியும் கூப்பிட்றாரு. சாமியில மீண்டும் ஓடுற, ஐயனை கூப்பிட்டீங்களா? கூப்பிடல பாப்பி தூங்க அப்படிங்க. என்ன நம்மளை கூப்பிட்டு கூட்டிக்கலங்கார, விளையாடுறாரா? 3ஆவது கூட ஏறி சாமியில 3 முறை கூப்பிடல போய் தூங்கு. இந்த மனுஷன் விளையாடுறான், நீ கூப்பிட்டா போகவே கூடாது. யாரு நம்ம நினைச்சிருப்போம். 4 முறை கூப்பிடாது, 4ஆவது முறை சாமியிலே. அப்போ தான் ஏலிக்கு புரியுது, அந்த கத்தை கூப்பிடுறாரு. நீ படு, நீ கூப்பிட்டாச்சுன்னா கர்த்தாவே சொல்ல மாட்டேன் சொல்லு. 4ஆவது முறை சொல்கிறேன், 4ஆவது முறை கூப்பிடாரு சாமியிலே. நீ படிச்சு பார்க்க. அப்போ தான் அந்த நாளிலிருந்து மறிக்க மரியந்தன் சாமியல் தீர்க்கனாகவும் சிறிய நாட்டுக்கு நியாய 3 பொறுப்பு வச்சார். சாமியில் பிரிஸ்டு, ஆசாரியன், நியாயாதிபதி, தீர்க்கன், 3 பைப்பு ஒரே மனுஷன் சாமியில். காரணம் உடனடி கேட்டு சாப்பிடவும் தண்ணி வைக்கணும் வைக்க மாட்டான். தண்ணி கொண்டா அப்படின்னா 10 நிமிஷம் தண்ணி வராது. தண்ணியே ஏங்க வேலை இல்லை, நீங்கள் விடுதுங்க, இப்படிதான் வருமே முடிய தாண்டி தண்ணி வைக்க மாட்டேன். யாரு? நம்ம தான். அந்த உடனடி கீழ்ப்படிதல் இன்னைக்கு இல்லையே. அண்ணன் 2 பேரும் தாங்கண்ணா, 2 பேர் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டாம். போகிறப்பா அப்படின்னா போகவே இல்லை. யாரு? ஒருத்தர் தான் போக மாட்டேங்குது. போனான் இப்படி இருக்கா இல்லையா? அந்த உடனடி கீழ்ப்படிதல் தமிழ் சொல்லுவாங்களே, எள்ளுன்னா என்ன நினைக்கணுமா, அது பேர் உடனடி கீழ்ப்படிதல். அது இல்லையே இன்னைக்கு. யோசித்து பார்த்து நிதானமா வர்றேன், கண்டிப்பாக வந்துடுறேன், வீட்டுக்கு பாப்பா, கண்டிப்பாக வந்துடுறேன். ஆபராமட்ட உடனடி கீழ்ப்படிதல் அதிக பார்க்குறோம். எடுக்க பார்க்கலாம். பழையபடி ஆதியம் 22 அதிகாரம் 1-2 வாசிங்க. அது 22:1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், எந்த நடந்த பின்பு யோசிக்கணும். 21 அதிகாரத்துல ஆபிரகாம் கற்றுக்கூட இருக்கிறாரு புரஜர் கண்டுபிடிக்கிறாங்க. 21-22 வாசிங்க. 24-21. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். பாத்தீங்களா? புரஜாதியில் கண்டுபிடிங்க, அவங்க கூட கத்திருக்கிறார். அந்த அனுபவத்தை கடந்து வர்றான். இப்போ இந்த கலந்த பின்பு ரகசியம் பேசுறாரு.
ரகசியமா இருக்கிறார். அது பசிக்கப்படி உண்டு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியில் என்றார். கீழ்ப்படினா வெளியே பேர் கிட்ட போயிடாது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவனை கத்திருக்கிறார். இந்த ரகசியம் பேசுறாரு. உண்மைதானா? இங்கதான் நம்ம டெஸ்ட் பண்ண போயிடாரு. இவன் தான் அற்புதம் பிறந்த பையன். இவன் தான் வரக்கூடாது. கஞ்சி ஊத்தோடனே அவன் தான் அவளை போய் பலியில் அப்படிங்கிறார். எப்படி அவனை தானே பண்ணியிருக்கோம். ஆமாம், இது ஆண்டை தான் பேசினாரா? ஆமாம், இதுக்கும் 3 நாள் உபவாசம் விட்டு பார்க்கலாமா? 3 நாள் உபவாசம் விட்டு பார்க்கலாமா? சரி, ஆண்டை பேசினாரா? இதுக்கும் சாலட்டை கன்சல்ட் பண்ணலாமா? சாலட்டை கிட்ட வரலாமா? இந்த மாதிரி போயிருந்தா நசம் போயிடும். ஒரு வாசி 3 ஆசனம் போதும். ராத்திரி பேசிருக்கிறா எப்படாவது அந்த அதிகாரம் அதுக்கு உடனடி கீழ்ப்பிடியாது. டிலே பண்ணவே இல்லை இல்லையா? தாமதமான கீழ்ப்பிடிதல் கீழ்ப்பிடியனுக்கு சமம். கீழ்ப்பிடியனுக்கு சமம். அதிகாரம் எழுந்து தேவன் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு போனான். நான் மகன் முடியும். அது உடனடி கீழ்ப்பிடிதல். அதனால தான் ஆஸ்வதிப்பே நடிக்கிறார் இல்லை? ஸோ உடனடி கீழ்ப்படுதல் தான் அது. நம்ம உடனடி கீழ்ப்படுதல் தான் இல்லை. யோசித்து பார்த்து சொல்கிறேன். நான் சொல்கிறேன், யோசித்து பார்த்து சொல்கிறேன். யார்? நம்ம பசங்க இல்லை? கொஞ்சம் படிச்சாச்சு இல்லை? யோசித்து பார்த்து சொல்கிறேன். இப்போ விட்டுருங்க, என்ன கருத்து சொல்கிறேன். இப்படி போச்சு. ஸோ அதனால தான் நாம் இந்த சமுதாயத்திற்கு ஆசிரியர் பண்ண முடியாது. பரவாயில்ல, உடனடி கீழ்ப்படுதல். சரி, 3வது கீழ்ப்படுதல். இது புரிகிறது கஷ்டம், இதை கடைபிடிக்கிறது கஷ்டம். புரிகிறது கஷ்டம், கடைபிடிக்கிறது. உதாரணம் யாருன்னா இயேசுநாதர். ஆபராண்டார் இருக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிய. முதல்ல இதை புரியணும். புரியுறது கஷ்டம், இது கடைபிடிக்கிறது கஷ்டம். 6, 7, 8. யாரு? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை அதாவது தேவன் சமானவர். அந்த ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்பாமல், அது ரியல் டிரான்ஸ்லேஷன், தக்க வைத்துக் கொள்ளாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மகனானார். காணப்பட்டு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. தமிழ்ல சரியா இல்லை, முடிஞ்சு ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. obedient unto death, even the death of the cross. ஸ்ரீன் மரண பரியந்தம் மரணத்துக்குள்ளாக கீழ்ப்படிந்தார். not until, unto death. வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு? ஸ்ரீன் மரணம் இல்லை, இது சிலுவைக்கு சொல்லுவார். ஸ்ரீன் மரண பரியந்தமும் மரணத்துக்குள்ளாக கீழ்ப்படிந்து வந்தார். அப்படியே சொல்றேன். தேவன் திருசமானவர் இல்லையா? திரும்ப சொல்றாரு, எப்பா வெறுமையாகி போகும். என்ன அர்த்தம்? கொடுத்து போகும்பொழுது எந்த டைட்டில் கூட இவரோட கிரியேட்டர் ஆல்ரெடி இந்த டைட்டிலாக போகணும். அந்த உழவு என்ன? அவர் சொந்த மனிதன் வந்தார், சொன்னால ஏற்றுக்கொடுங்க. டைட்டிலே இல்லையே, நோ டைட்டில். ஒரு அறிவிப்படுத்தும் போது ரெவரண்ட் டாக்டர் பிஷப் சொன்னாதான் பிரைஸ் தான் அப்படிங்கிறோம். சும்மா பேரை சொல்லுங்க, மதிக்க மாட்டோம். உலகத்துக்கு எடுக்கணும். ஐயா யாரு? ஐயா டிப்டி தாசில்தார். ஐயா தோத்திரம். இது பேரு கிடையாது, அந்த டைட்டிலுக்கு ரிட்டையர் ஆனோட ரிட்டைல் தாசில்தார் போடுவான். நான் கூட மதிக்காது ரிட்டைல் தாசில்தார். அதுக்கு ஒரு பேர். டைட்டில் இல்லாத போவான். முன்னாடிலாம் பெண்டிகாஸ்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ பெண்டிகாஸ்டில் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் பெய்யா அழைக்கிறாங்க டைட்டிலுக்கு. இவங்க சந்திக்க போகிறாங்க. எப்படி சந்திக்க முடியும்? இவனை சந்திக்க முடியும். அது விரும்பிய காகிதமா இல்லையே. வெறுமைக்கு போக அப்படிங்கிறாரு. டைட்டில் இருக்கக்கூடாது. ரெடியா?
நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். உதாரணம் சொன்னாங்க, நான் பேர் சொல்ல முடியல, இங்கே இருந்து ஒருத்தர் கூட்டு நான் ஊழியர் கொடுத்தாங்க. அது பெரிய பசங்க, பெரிய ஸ்பீடர், பெஸ்ட் மியூசிஷியன் எல்லாம் மல்டி டேலண்ட். போன உடனே அவராக மீட்டிங் அறிவிக்க முடியாது, வரமாட்டேன்ட்டார். ஏன்னா என்ன ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணல. ரெவரண்ட் டாக்டர் பிஷப் வந்திருக்கார், அதான் அவ்வளோ வரமாட்டேன்ட்டாரான். மீண்டும் ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணு, மறுபடியும் ஐயா ரெவரண்ட் டாக்டர் பிஷப் வந்திருக்காரா பேசுவார், அதான் பேசணும். உண்மையா இது? அப்படி அதுக்கு பைத்தியம் அடையிறாங்க. எளிமையாகி போ அப்படிங்கிறார். இட்ஸ் நாட் ஜோக் இல்லையா? எருமை நல்லதான். ஜீரோ ஆகணும். ஜீரோக்கு மதிப்பே இல்லையே. ஜீரோக்கு பின்னால் ஒரு நம்பர் போட்டால் மதிப்பு. மதிப்பற்ற வாங்கிட்டு போ. இந்த உலகம் மதிப்பை எதிர்பார்க்குற உலகம், வந்தாப்பட்ட உலகம். மதிப்புலாம் போப்பா வந்தார். உலகம் வருமானம் உலகம் அவரை அதிகம் அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா எந்த டைட்டிலும் கிடையாது அப்படி நிற்கிறார். அவர் தான் ஆட்டோமேட்டிக்கா காரி துப்புறான், மூஞ்சில் அடிக்கிறான், தலையில் கொட்டுறான், அவமானப்படுத்துறாங்க. ஏன்னா பெருமையாகிட்டார். அதனால தான் வாசிக்கிறார். பிதால் சொல்லி அப்படி கை பிடிச்சார், போனார், உழவர் மதிக்கலை, காரி துப்புறான் மூஞ்சில். ஆனால் அவரோட மரணம் கை வந்துச்சு. அப்புறம் பாருங்க, வெள்ளி பொண்ணுடைய சீமா யாரு? ஆமா, வர்றதுக்கு முன்னாலேயே ஊர்லேயே பெரிய படி கூடிச்சாரான். ஆண்ட சொல்றாரு, எப்பா நடந்து திரி, என்ன சொல்றாரு? நடந்து திரி, என்ன அர்த்தம்? வீடு போட்டுறாதரா, உட்காந்துடா அப்படிங்கிற. முடியுமா? என்ன விடுங்க, வயசாகி போச்சு, பையன் இருக்கிறான், பொண்ணு முதல் கழிக்காப்பான். பையனுக்கு சொந்த வீடு இருக்கா? இல்லை. எங்கே இருக்கீங்க? ஏதோ டென்ட்டு. ஓஹோ, நதிக்கிற கூட்டமா? அப்படியே வேண்டாம். இதுக்காக வேண்டி பேங்க்ல லோன் எடுத்துக்கிட்டு கேட்டான். யாரு? நம்ம ஆளுங்க பந்தா பண்றான். எல்லாம் வச்சுக்கிட்டு வீடு கட்டாதரா, இடத்துல போய்கிட்டே அப்படிங்கிறார். அப்படி இது பாருங்க, பரதேசியும் பரதேசியுமாய் கூடாரங்களை கூட்டியிருந்தான். யார் சொல்றது? இந்த பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கும் அது அனுபவத்தை கற்றுக் கொடுத்தானா? வாசிக்க பார்க்கலாம். இவருடைய 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க. விசுவாசத்தினாலே தேசத்திலே சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சொந்தராகிய கூடாரங்களிலே குடியிருந்தான். பிள்ளைக்கு அந்த அவனை கற்றுக் கொடுக்குறான். அவ்வளவு பணம் இருக்கு. நமக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ரோம்பட்டியில் பெரிய ஷாப்பிங் ப்ளஸ் போட்டு அப்புறம் ஷாப்பிங் எல்லாம் குடிக்கிறது தான் போகிறது, எல்லாம் குடிக்கிறது தான் சொல்லுவோம். அப்புறம் க்ளீன் பண்ணி அருமையான க்ளீன் பையனை பலியிடு க்ளீன் பண்ணிக்காரு. இது மாதிரி இல்லையா? அது எல்லாம் உணர்ச்சிகரமான காரியம். கூட்டி போகிறாரு. அவன் இன்னோசன்ட் வரல. யார்? ஈஸியாக நம்ம பசங்க மாதிரி கிடையாது. இன்னோசன்ட் வரல. கீழே நிற்க வச்சுட்டு வேலைக்காரன் நிற்க வச்சுட்டு இவன் கூட்டு போகிறாரு. வேலை இருக்குது. எப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்குறாரு. இன்னோசன்ட் வரல இல்லையா? அவன் தான் அந்த ஆட்டுக்குட்டி. அவனே கத்த பார்த்துக்க வர்றான். ஷா, அப்பா மனசு எப்படி கிழிச்சு தெரியுமா? ஐயோ, அறியாமல் இன்னோசன்ட் கேட்குறானே, இவன் தான் இந்த பலியாடு. போல மேலே பாருங்க, இவன் தான் எல்லாம் கட்டிடுவான். பலிக்கிடங்கள் வதக்கிட அடிக்க அடி கொடுத்துருவான். இல்லை முடிச்சு ஜெபத்தோடு மகனே கத்தப்படி நீ தாண்டான்னு சொல்லியிருப்பான். யாரு? கதிரை கெட்ட மூட்டம் கிடையாது. தானே படுத்துட்டான் ஏறி. நம்பவே முடியல இல்லை. இன்னைக்கு நிறைய ரிப்போர்ட் என்ன வீட்டில் போனால் பசங்க கீழ் பண்ணி மாட்டேங்க. இது ரிப்போர்ட் புகார். ஆபரணோட சொல்லுக்கு ஆபரணம் பையன் கீழ் படியேன், ஆபரணம் கற்றுக்கிட்டு படிதான் கீழ் படிச்சது. இந்த ரகசியம். ஸோ இது ஒரு மரணத்துக்குள்ளான கீழ்ப்படுதல். அதாவது நம்ம சுயம் ஆசை விருப்பங்களாக நாங்கள் சாதிச்சோம் இல்லையா? மரணத்துக்குள்ளான கீழ்ப்படுதல், விருப்பம், வாஞ்சம் எல்லாம் சாதிச்சோம். இப்படி கீழ்ப்பட ஆசை கொண்டு வரோம். 4வது என்ன கீழ்ப்படுதல்? எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறோமா? எல்லாவற்றிலையும் கீழ்ப்படுகிறோமா? இது வாசிங்க. 2 குழந்தையர் 2ஆம் அதிகாரம் 2 2 9 2 2 2 9 2 குழந்தையர் 2ஆம் அதிகாரம் வாசிக்க முடியும்.
நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். உன்னை கீழ்ப்படி இவனை கீழ்ப்படிவாங்க, எல்லாரும் கீழ்ப்படியணும். ஆபரம் எல்லா கணக்கில் படியும். அடுத்து ஆபரம் கீழ் பாசுகாத்து கொண்டது. சரியா? மூணாவது கேள்வி, இதனுடைய பலன் என்ன? புதிய ஏற்பாடு ஆபருடைய பேரு 74 டைம்ஸ் வருது. நம்மளுடைய பேர் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு தமிழ் பைபிள்ல ஆபரோட பேர் தான் ஆரம்பிக்குது. மத்திய 1:1 தானா? ஆபிரகாமின் குமாரனான தாவீது குமாரனை சொல்றாரு. அர்த்தம் என்ன? மத்திய 1:1 என்ன அர்த்தம்? ஆபிரகாமின் குமாரனான தாவீது குமாரனாக சொல்றாரு. என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? பரலோக தேவனை பூலோகத்தை கொண்டு வர தேவனால் பிரதம பயன்படுத்த மனுஷன் ஆகலாம். அதான் பரலோக தேவனை சுத்திகரித்த கொண்டு வரக்கூடிய லாபம் இன்னைக்கு அவனுக்கு தேவை. லாபம் போல கேள்வி போனால் நிச்சயமா எனக்கு கொண்டு வரலாம். இல்லையா? ரெண்டாவது பாருங்க, பரலோகத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் மடி. அந்த பேரு லாசரு ஆபர் மடியில் கொண்டு விடப்பட்டான். தானா? சரி, வாசிக்கலாமா? ஆபராம் கொண்டு வந்த நித்திய போகுது ஆசிரியர் என்ன? உலக ரட்சகரையே இந்த உலகத்தை கொண்டு வந்தார். அதான் நீ தான் ஆசீர்வாதம். உண்மைதானா? நாம் ரட்சகரை மக்கள் கொண்டு வரணும். அதை ஈடுபட எல்லாம் இரண்டு காரணங்கள் அடிபட்டு போயிடும். ரட்சகர் உலக ரட்சகர். இதுக்கு கீழ்ப்படுதுங்கிறது லேசில் வந்துடாது. உதாரணம் மிளகரை சேர்த்தியான அது முடிச்சிடலாமா? பார்க்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9. அவர் குமாரனாய் இருந்தும் இயேசு குமாரனும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி அவர் கீழ்ப்படிதான் இட்டர்னல் பிளஸ் செலிப்ரேஷன் நித்திய இயேசுவே குமாரனாக இருந்தும் பட்ட பாடலை கீழ்ப்படி கற்றுக்கொண்டாருன்னா நம்மளை இந்த மொழி பச்சை மரம் பட்ட மரம் இல்லையா? கீழ்ப்பள்ளி கற்றுக்கொள்ள விலை கறி செலுத்தியாக வேண்டும். சொல்லுவாங்க அடிச்சாதான் அண்ணன் தம்பி அன்பாசனை கேட்க மாட்டாங்க. கரும்பு நான் போட்டால் தான் அன்பா சொல்லி பார்த்தா கேட்கல, இந்த கொண்டு அனுப்பிட்டார். கீழ்படி வழி கிடையாது. மறிக்கலை பாருங்க, ஹோமோசெக்சுவல் லெஸ்பியன் மேரேஜ் சபை நடத்துறாங்க. ஆலயத்தில் வித்தாச்சு, மாஸ்க் ஆகிட்டு வருது. இங்கிலாந்துல ஏத்திசம் அன்பா சொன்ன கேட்கல, பட்ட பாடுனாலே கீழ்படி கற்றுக்கணும். அதான் இப்படியாவது கட்டுக்குவாடானு முடியாது. சரி, அபராம் படிப்பாங்க. அபராம் கடைசியாக சொன்னமா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18 22-18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் கீழ்ப்படிந்தபடியினால் அது என்னது? ரட்சிப்பு, ரட்சகர் கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, அது ஒண்ணு கட்டின இஸ்ரேல் ஒரு நாடு இன்னைக்கு மதித்து பேசு ஆண்டு இருக்கார். இதெல்லாம் நித்திய இட்டர்னல் பிளஸிங். ரசிக்க பெரிய ஆசீர்வாதம். அசைக்க முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கீழ்ப்படி ஆசீர்வாதம், கீழ்ப்படினா சாதம். நாடோரே கீழ்ப்படிதான் என்ன இருக்கும்? கீழ்ப்படி மறுக்கிற உண்மையான கீழ்ப்படிதல், உடனடி கீழ்ப்படிதல், மரணத்துக்குள்ளா கீழ்ப்படிதல், எல்லா காரணத்தையும் கீழ்ப்படிதல் கண்டிப்பாக ஆசிரியப்பார். நம் மூலமாக இந்த சமுதாயம் அது இந்த சமுதாயம் கீழ்ப்படாவே நடக்கும். கேட்கலாமா? அதை முழுவதுமா? அன்புடைய தோப்பனே, இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். எல்லா ஆளுக்கும் கதை அடைக்கப்பட்டு போயிட்டு உடலில் ஆராதிக்கிறோம், ரகசியமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, காரணம் எங்களுடைய கீழ்ப்படியாமை ஆதாமுடைய கீழ்ப்படியாமை முழு உலகத்துக்கு பாதம் வந்துச்சு, சாதம் வந்துச்சுப்பா. எங்களுடைய கீழ்ப்படியாமை ஆள் கதெல்லாம் உலகம் முழுசும் அடைக்கப்பட்டு போச்சு. மன்னிங்கப்பா. வார்த்தைக்கு சத்தத்துக்கு
கீழ்ப்படியக்கூடிய ஒரு உள்ளத்தார், உண்மையாக கீழ்ப்படிவேன், நிபந்தனை உடனடியாக கீழ்ப்படியணுமே. கீழ்ப்படிய மறுத்த காலை மன்னி மாட்டவரே, கீழ்ப்பட ஆசீர்வாதம், கீழ்ப்பட சான்ஸ் அவரோட கீழ்ப்படிதல் ஆண்டவரே முழு உலக ஆசீர்வாதம் கொண்டது. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் வாழ்க்கை வாழ உதவி செய்யும். கீழ்ப்படாத நிரப்பம், கீழ்ப்படி மறுத்த எல்லா முழு ஆசீர்வாதம் எடுத்து போட மாட்டவரே தகப்பனே உதவி செய்யும். முடியாது மீண்டும் வாசப்படணுமே, நாங்கள் இணைந்து கூடி ஆராதிக்கணுமே. அப்படி செய்யும். நாம் தயப்படுது அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே தாழ்த்தி கொண்டுகிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆத்துமாவுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்திலும் தெய்வீக சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.